குட் மார்னிங். நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறது ஹார்ட்லி காலேஜ் பேப்பர் கிரேட் 9 ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர் ஒன்று தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். சயின்ஸ் பேப்பர். முதலாவது கேள்வி, பின்வரும் நிறையின் அலகு எது? அப்ப நிறையின் அலகு எதுவா இருக்க போகுது? நியூட்டனாக காணப்படும். அதே டைம் விசைக்கும் என்ன அலகு? நியூட்டனாக காணப்படும். ரைட். அவங்களுக்கு தெரியும் கிலோகிராம்னு சொன்னால் இது திணிவு. நியூட்டன் மீட்டர் -2 அமுக்கம் அல்லது பஸ்கால்னு சொல்லி கொள்ள முடியும். அடுத்தது என்னது? வெட், அதாவது வலுவுக்குரிய அலகாக காணப்படும். இரண்டாவது பார்ப்போம். நைட்ரசன் பதித்ததில் பங்களிப்பு செய்யும் மண்ணில் சுயாதீனமாக வாழும் பாக்டீரியா எது? எதுவா இருக்க போது? அசெட்டோ பாக்டராக காணப்படும். உங்களுக்கு தெரியும் ரைசோபியம் எங்க காணப்பட போது? அதாவது அவரை இன தாவரங்கள வேர் சிறு கணுக்கள்ல காணப்பட போகுது. இதுதானே உங்களுக்கு தெரியும். சைக்ரோமைசஸ் எனப்படுவது என்னது? தனிக்கல பூஞ்சன வகையான என்னது? மதுவம் என்ன பங்கஸுக்குள்ள வந்து கொள்ளும். ரைட். உங்களுக்கு தெரியும் இது மெதனோவா. ரைட். அதாவது மெதனோகோக்கஸ் வந்து என்னது? மெதேன் வாயு உருவாகிறதுக்கு உதவியாக இருக்கும், அதாவது உயிர் வாயு. அடுத்தது, பின்வருவற்றுள் லிஸ்மேனியா எனும் நோயை ஏற்படுத்தும் நுண்ணங்கி கூட்டம் எதுவாக இருக்க போது கொள்ளுங்கள்? புரோட்டோசோவா. அடுத்தது, அதாவது மணல் ஈயலாம் பரவுறது என்ன? ரைட். பின்வருவனற்றும் குறும்பார்வையுடன் தொடர்புடைய படம் எது? அப்ப குறும்பார்வைன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யும்? கிட்ட இருக்கிறது தெரியும், ஆனா தூர இருக்கிறது தெரியாது. ஆகவே எதுவாக இருக்க போது? உங்களுக்கு தூர இருக்கிறதுன்னு நடக்கும், முன்னுக்கு விழுந்து கொள்ளுமே. ரைட். ஆகவே எதுவாக இருக்கும்? நான்காவது. சரிதானே? ரைட். அடுத்தது பார்த்துக் கொள்வோம். உடற் சமநிலையை பேணுவதில் பங்களிப்பு செய்யும் செவியின் பகுதி எது? ஆகவே அப்ப உடற் சமநிலையை பேணுறதுல எங்களுக்கு பங்களிப்பு செய்யும் என்று சொல்றதுக்கு முதல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் எதுவா இருக்க போது? அரைவட்ட கால்வாயாக காணப்படும். சரிதானே? அதே மாதிரி செவிச்சிற்றன்புகள் என்ன செய்ய போது? அதாவது புலனுணர்வுகள்ல என்னது? நச்சுச்சுருளில் இருந்து வாங்கி எங்கிறது மூளைக்கு போகுது. அதன் மூலம் எங்களுக்கு என்னது? எங்களுக்கு ஒளியை உணரக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? அதே மாதிரி நச்சுச்சுருள் வந்து என்ன செய்ய போகுது? அந்த இதுகளை வாங்கி என்னது? செவிச்சிற்றன்புகளுக்கு வழங்க போகுது. மற்றது உத்தரக்கியங்களாவது என்னது? தொண்டையோட தொடர்புடைய பகுதியாக காணப்படும் என்றும் உங்களுக்கு தெரியும். அதாவது என்னது? எங்களுக்கு என்னது? அமுக்கத்தை ரெண்டு பக்கம் சமன்ல பேன்றதுக்கு உதவியாக இருக்கும். சோ இப்ப நம்ம சொல்றேன். அடுத்தது, பின்வருவனருக்கு மனித காதினால் உணரக்கூடிய மீடுதன் எது? அப்ப மனித காதால உணரக்கூடிய மீடுதன் சொல்லும் பொழுது என்னது? 20 ஹெர்ட்ஸ் தொடக்கம் எவ்வளவு பிள்ளைகள்? 20,000. என்ன? 20 ஹெர்ட்ஸ் தொடக்கம் 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும். சரிதானே? ரெண்டு சொல்லும் பொழுது நாங்க பார்த்தோம்னா சொன்னால் இது என்னது? 50 கிலோ ஹெர்ட்ஸ். 50 கிலோ ஹெர்ட்ஸ் எவ்வளவு? 50,000. ஆக வருமா? அது வராது. அடுத்தது 15,000 கே போட்டா 1000க்கு எடுத்துமே 15,000 கிலோ ஹெர்ட்ஸ். ஓகே ஓகே, அது வரையிலுமே. ஆகவே அதுதான் ஆன்சர். பாப்போம், மிச்சதையும் பார்ப்போம். அடுத்தவன் 25,000 கூடிட்டு தானே, அது வராது. சரிதானே? அதே மாதிரி இதை பார்த்தோம்னு சொன்னால் எவ்வளவு? எங்களுக்கு 10,000க்கு 10 ஹெர்ட்ஸ். ஆகவே அதுவும் வராது, கீழியாக காணப்படும். சரிதானே பிள்ளையா? ரைட். அடுத்தது, அமோனியா மூலக்கூறு காணப்படக்கூடிய ஐதரச அணுக்கள். அப்ப அமோனியா மூலக்கூறுன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியுமா கட்டமைப்பு என்னது வரப்போகுது? NH3 என அமோனியா. ஆகவே எத்தனை ஐதரசன் இருக்க போது? 3 ஐதரசன் காணப்பட போகுது. அடுத்தது, மசகெண்ணெயில் இருந்து அதன் கூறுகளை வேறாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய பிரித்தெடுப்பு முறை யாது? ஆகவே எதுவாக இருக்கும்? பகுதிப்பட காட்சி வடித்தலாக காணப்படும். ஓகே, பெட்ரோல், மண்ணெண்ணெய், தேர் அதுகள் எல்லாம் என்னது? பகுதிப்பட காட்சி வடித்தல் மூலம் என்னது? மசகெண்ணெயில இருந்து நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களுக்கு இதுல தேடல் ஆசையாக இருந்தால் கிரேட் 11 புக்ல 3வது பாடத்திலையும் போயிட்டு டீட்டெயிலாக இதுல கொஞ்சம் பார்த்துக்கொள்ள முடியும். சரிதானே? ஆவியாக்குதல் சொன்னால் உப்பை பிரித்திருக்கிறது அல்லது சீனி பிரித்திருக்கிறது. மற்றது கொதிநீராவி காட்சிப்படுத்தல் சொன்னா என்னது? கருவாயிலிருந்து கருவா எண்ணெய் எடுத்துக்கொள்வது. மற்ற எளிய காட்சிப்படுத்தல் என்று சொல்லும்போது என்னது? காட்சிப்படுத்த நீர் அதாவது எடுத்துக்கொள்ளப்படும். சரிதானே? ரைட். அடுத்தது,
பின்வரும் நோயினை தடுப்பதற்காக இறந்த நுண்ணங்கிகள் தடுப்பு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள் அது எதுவாக இருக்க போது எங்களுக்கு பார்க்க அப்ப எங்களுக்கு இவ்வளவும் நீங்க பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்டாக எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரி, பார்த்துக் கொள்ளுவோம். இறந்த நுண்ணங்கி, ரைட். ஆகவே இறந்த நுண்ணங்கிகள் என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள் அதை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க இல்லாம இவ்வளவும் தெரிஞ்சிருக்க கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். ஏன் இந்த பேப்பர் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரப்போகுது இல்ல ரெண்டப்படினாலும் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? ரைட். அதுல பார்த்துக்கொள்வோம். முதலாவது வீரியம் குறைக்கப்பட்ட நுண்ணங்கிகள் தடுப்பு மருந்தாக பயன்படுத்துக்கு என்ன எக்ஸாம்பிள்? வீரியம் குறைக்கப்பட்ட நுண்ணங்கிகளை நாங்க பயன்படுத்தினது இந்த நோயிலுமே வராம செய்யறது. அதாவது போலியோ, என்னது காச நோய், சின்ன முத்து. ரைட். அடுத்தது இறந்த நுண்ணங்கிகளை தடுப்பு மருந்தாக பயன்படுத்துறது இது வாந்தி பேதி, இன்ஃபுளுன்சா, டைபாய்டு காய்ச்சல். என்ன அடுத்தது நச்சுத்தன்மை நீக்கப்பட்ட தொற்றுங்கள் தடுப்பு மருந்தாக பயன்படுத்தப்படல் எது? ஏற்புவலி, தொண்டை கரப்பான். மற்றது நுண்ணங்கில் உடற்பகுதிகளை பயன்படுத்தி அதாவது பரம்பரையலக தொழில்நுட்பம் முறை மூலம் இது ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பு மருந்து. அப்ப இதுல என்ன கேட்டிருக்குது? பின்வரும் நோயினை தடுப்பதற்காக இறந்த நுண்ணங்கிகள் தடுப்பு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. எது? ஒன்று வாந்தி பேதி, இன்ஃபுளுன்சா, டைபாய்டு. ஆகவே எது ஆன்சராக இருக்க போகுது பிள்ளைகள்? ஓகே, டைபாய்டாக காணப்படும். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இது மட்டுமில்ல, இவ்வளவும் கட்டாயம் பாடமாக்கி இருங்கோ. சரிதானே? ரைட். அடுத்ததை பார்த்துக் கொள்வோம். ஆகவே இதுக்கு என்ன வரப்போகுது? டைபாய்டாக காணப்படும். ரைட். அடுத்து ஆகவே திரும்ப அமுக்கத்துக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கு சமன்பாடு தெரியும். எது? அமுக்கம் சமன் என்னது? விசையின் கீழ் பரப்பளவு. என்ன? ஓகே. ஆகவே அப்ப விசையின் கீழ் பரப்பளவு சொல்லும் பொழுது அப்ப உங்களுக்கு இதுல என்ன தெரியும்? விசை என்னது? 5 கிலோகிராம். 5 கிலோகிராம் எவ்வளவு நிறை தாக்க போகுது? 50. என்ன? ஆகவே விசை எவ்வளவு தாக்க போகுது? கீழ் நோக்கி 50 நியூட்டன் கீழ் நோக்கி தாக்கும் நிறை. ரைட். ஆகவே எவ்வளவு பரப்பால் ஏற்படுத்தப்பட போகுது? தொகுதி மேற்பரப்பு 2. சரிதானே? ஆகவே 50 2ஆல் பிரிச்ச எவ்வளவு பிள்ளைகள்? 25ஆக காணப்படும். சரிதானே? ரைட். அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்க உங்களுக்கு 50 எப்படி வந்தது? திணிவ நிறைக்கு மாத்திரத்துக்கு என்ன செய்ய வேணும்? புவியீர்ப்பு ஆரம்புகள் 10 பெருமானத்தால பெருக்கும் பொழுது எங்களுக்கு என்னது? நிறை பெற்றுக் கொள்ளப்படும். என்ன? ரைட். பின்வரும் பௌதிக கணியம் வாற்றெனும் அலகை கொண்டது. என்னது? முதலே ஒழுங்கப்படுத்துறானே. என்னது? வேலு. ரைட். விசைக்கு என்னது பிள்ளைகள்? நியூட்டன். அமுக்கம் பெஸ்காலாகவும் காணப்படலாம் அல்லது என்னது? நியூட்டன் மீட்டர் -2. என்ன? அதே மாதிரி திணிவுக்கு அவங்களுக்கு தெரியும். என்ன? சின்ன படிச்சு கொண்டு வாரீங்கள். என்னது? கிலோ கிராமாக இருக்கு. ரைட். அடுத்தது புரத உணவுகள் நுண்ணங்கிகளால் பழுதடைதல். நுண்ணங்கிகளால் மற்றல் உணவரும். ஓகே. நுண்ணங்கிகளால் பழுதடைதல் எவ்வாறு அழைக்கப்படும்? ஆகவே புரத உணவுகள் நுண்ண பாதிக்கப்படுறது சொல்லிக் கொள்ள போறோம் பிள்ளைகள். அழுகல் அடைதல் சொல்ல போறோம். லிப்பிட் உணவுகள் நுண்ணங்கிகளால் பழுதடைகிறது போல சொல்ல போறோம். பாண்டல் அடைதல். அதாவது கார்போஹைட்ரேட் உணவு நுண்ணங்கிகளால் பழுதடைதல் நொதித்தல் என்று சொல்லிக் கொள்ள போறோம். சரிதானே? ரைட். அடுத்தது வெள்ளியில் இலத்திரன் லத்தீன் பேரா? ஓகே. ரைட். அதாவது வெள்ளியின் லத்தீன் பேர் யாது? எதுவாக இருக்க போது பிள்ளைகள்? ஆர்ஜென்டமாக
காணப்படும். ஓகே, பிளம்பம் இது ஈயம். ஓகே, நேர்த்திகம் இல்ல, நேற்றியம் சொன்னா என்னது? சோடியம். ஃபெரம் என்று சொன்னால் என்னது? ஃபெரம் இரும்பாக காணப்படும். சரிதானே? ரைட். அடுத்தது, கனியப்பு தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. இதன் ரசாயன பேர் கல்சியம் குளோரைட். அப்ப கல்சியம் குளோரைட் யார் மறைஞ்சிட போகுது? CaCl2, ரைட், அதாவது கல்சியம் குளோரின். அடுத்தது, இதில் சோடியம் குளோரின் உண்டு. இப்ப சோடியம் என்றது Na, குளோரின் என்றது Cl. அது ரெண்டும் சேர்ந்து என்னத்தை உருவாக்க போகுது? சோடியம் குளோரைட்டை உருவாக்க போகுது. அதாவது கரியுப்பை உருவாக்கி கொள்ள போகுது சோடியம் குளோரைட். சில உணவு பதார்த்தங்களை நட்காப்பு செய்ய பயன்படுத்தப்படும். சோடியம் குளோரைட் என்றது என்னது? உணவு பதார்த்தங்களை நட்காப்பு செய்ய பயன்படுத்தப்படும். இதன் pH பெருமானம் 8. pH பெருமானம் 8 சொல்லும் பொழுது என்னது? அதாவது கார இதாக இருக்க வேண்டும். ஆகவே இது ரெண்டுக்குமே ஒன்றுமே சம்பந்தம் இல்லை. இந்த டி ரைட். பார்ப்போம். மேலுள்ள கூற்றுக்கள் சரியானவை. அப்ப சரியான ஏபிசி மூன்று தொடர்பு இருக்குதா? இல்லைன்னு ஏயோட ஒன்றும் இல்லை. ரைட். அடுத்த சிடி, சிஎம்டி தொடர்பு இருக்கா? இல்லை. அடுத்தது பிசியை பாருங்க. பிசி சோடியம் குளோரின் என்பன உண்டு. எது? சோடியம் குளோரைட்ல சோடியம் குளோரைன் உணவு பதார்த்தங்கள் நெட்காப்பு செய்யப்படும். ஆகவே சோடியம் குளோரைட் அதுவாக காணப்படும். ஏபிடி பெருமா இல்லைன்னு இது ரெண்டுமே என்ன இருக்கு? உப்பு இருக்கும். ஆகவே நடுநிலை பெருமானம் என்னது? pH பெருமானோட இருக்க பொறுப்புகள் 7ஆக காணப்படும். அடுத்தது, பங்கஸ் தொற்றுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய நுண்ணுயிர் கொல்லி எது? எதுவாக இருக்க போகுது பிள்ளைகள்? ஸ்ரியோஃப்ளோவின் தான் என்னது உங்களுக்கு காணப்படும். உங்களுக்கு பென்சிலின், பென்சிலின், அமெக்சிலின், எரித்ரோமைசின் எல்லாமே என்னது? பாக்டீரியாவை அழிக்க வல்லது. ரைட். அடுத்தது, உயிரியல் நீர்முறை அரிப்பு எனும் சொற்பதத்துடன் தொடர்புடையது உலோகத்தை, உலோகத்தை பிரித்திருக்கிறது. உலோக பிரித்திருக்கு. அடுத்தது, பின்வருவனவற்றுள் மெதேன் மூலக்கூறின் கட்டமைப்புடன் ஒத்திருப்பது யாது? அப்ப ஃபர்ஸ்டாக உங்களுக்கு இந்த கட்டமைப்பு இது யாருன்னு தெரிஞ்சிருக்க வேணும். இது யாரா இருக்க போது? கார்பனீர் ஆக்சைடு CO2. சரியா? இது கார்பனாகும், இது ரெண்டும் ஆக்சிஜன் ஆகும். இது என்னது? நடுவில் இருக்கிறது ஐதரசன், மற்ற ரெண்டு ரைட். பாப்போம், ஐதரசனும் ஆக்சிஜன். ஆகவே இந்த கட்டமைப்பு வேற இருக்க போகுது H2O நீர். அதாவது இது ஆக்சிஜனாகவும் இது ரெண்டும் ஐதரசனாகவும் காணப்படும். இது என்னது பிள்ளைகள்? அமோனியா, NH3. அமோனியா, அதாவது இது நைட்ரசனாகவும் இது மூன்றும் ஐதரசனாகும். ஆகவே இது யார இருக்க போகுது? மெதேன், CH4. அதாவது இந்த நடுவில் இருக்கிற கார்பன், அதை சுத்தி 4 ஐதரசன் காணப்படும். சரிதானே? ரைட். சுக்ரோஸ் மூலக்கூறில் காணப்படும் ஐதரசன் அணுக்களின் எண்ணிக்கை எத்தனை? அப்ப சுக்ரோஸ் சொல்லும் பொழுது அதோட மூலக்கூறு சூத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். என்னது? C12H22 O11. ரைட். ஆகவே இதுல என்ன கேட்டிருக்குது? ஐதரசன் அணுக்களின் எண்ணிக்கை. ஆகவே ஐதரசன் அணுக்களின் எத்தனை? 22 காணப்படும். அடுத்து, தரப்பட்டுள்ளது ஏகவீன கலவை அல்லாதது. அப்ப உங்களுக்கு தெரியும். ஆகவே வழியில வேறொரு கூறுகள் என்னென்ன கூறுகள் பார்க்க தெரியுதா? தெரியாது. உப்பு கரைசல்ல எங்களுக்கு என்னது? அதுல கூறுகள் எப்படி தெரிய முடியுமா? இயலாது. அதே மாதிரி சேனிக்கரசல் இல்ல. அப்ப இதெல்லாம் என்னவாக இருக்க போகுது? ஏகவீன கலவையாக காணப்பட போகுது. ஆனா குருதி பார்க்க ஏகவீன கலவையாக இருந்தாலும் நாங்கள் என்னது படிவிடும் பொழுது என்னது? 2 கூறுகளாக உண்டு. குருதிக்கலங்கள் மற்றும் திரவலியம் என்ற 2 கூறுகளாக வேறுபடுத்த அறிய முடியும். ஆகவே குருதி தான் என்ன இருக்க போது? ஏகவின கலவை அல்லாததாக பல்லின கலவையாக காணப்படும். ரைட். அடுத்தது, 2 மீட்டருக்கு மேற்பரப்பு ஒன்றின் மீது 100 பஸ்கால் அமுக்கத்தை ஏற்படுத்த தேவையான விசை யாது? அப்ப பிள்ளைகள்
உங்களுக்கு அமுக்கம் அந்த சமன்பாட்டை ஃபர்ஸ்டாக எழுதி செய்வதன் மூலம் இலகுவாக இதை செய்து கொள்ள முடியும். ஆகவே அமுக்கம் சமன் என்னது? விசையின்கள் பரப்பளவு. என்ன பிள்ளை? விசையின் கீழ் பரப்பளவு. சரிதானே? அப்ப இதுல நாங்க பார்த்துக்கொள்ள போறோம் என்னது? எது தெரியும் உங்களுக்கு? அமுக்கம் தெரியும். எவ்வளவு? 100. சரியா? இவ்வகையாக நீங்க சமன்பாடு எழுதி கிளியரா பிரதியிடுவதன் மூலம் இலகுவாக கண்டுகொள்ளலாம். அப்ப உங்களுக்கு என்ன கேட்டிருக்கு? எஃப் ஃபோர்ஸ் விசை தெரியாது. ஆகவே பரப்பளவு எவ்வளவு தந்திருக்கிறான்? பரப்பளவு எவ்வளவு தந்திருக்கிறான்? 2 தந்திருக்கிறான். அப்ப விசையை காண்றதுக்கு என்ன செய்யலாம்? இதை கொண்டு குறுக்கு பெருக்கலாம். என்ன குறுக்கு பெருக்கிற எவ்வளவு இருக்க போகுது உங்களுக்கு? 200ஆக காணப்படும். சரிதானே? ஆகவே உங்களுக்கு இதுல ஆன்சர் தெரியலையா? ஆகவே அப்ப உங்களுக்கு என்ன வரப்போகுது? ஒன்று 100 தர 2 வரலாம். அப்படி இல்லையா எது 200 வந்து கொள்ள முடியும். சரிதானே பிள்ளையோ? அடுத்தது ஆன்சர் 200 நியூட்டனா. அடுத்தது 500 கிராம் திணிவுடைய பொருள் ஒன்றின் நிறை யாது? ஆகவே அப்ப நிறைய காண்றதுக்கு என்னது? திணிவ புவியீர்ப்பு அணுகுகளை பெருக்க வேணும். அப்ப திணிவு என்ன செய்யுது? 500 கிராம் இருக்கு. அதை ஃபர்ஸ்டா கிலோகிராம மாத்தோம். அப்ப 1000 வகுக்கிறோம். அப்ப இவ்வளவு இருக்க போகுது? 0.5 காணப்படும். ஓகே, கிலோகிராம் மாத்தின பிறகு அது என்ன செய்வோம்? நாங்கள் 10ஆல பெருக்கிக் கொள்வோம். 10ஆல பெருக்கினப்ப உங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? 50 ஒரு தசமம் தள்ளி குத்துவோம். ஆகவே 5 காணப்படும். ஓகே, நிறை 5 நியூட்டன். சரிதானே பிள்ளையா? அடுத்தது நடுச்செவியில் அமைந்துள்ள காதின் பகுதி யாது? ஆகவே நடுச்செவியில் அமைந்துள்ள காதின் பகுதி என்று பார்க்கும் பொழுது எங்களுக்கு அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் காதின் பகுதிய என்னது? புறச்செவி, நடுச்செவி, உட்செவி என்று சொல்லி 3 பகுதிகளாக பிரிச்சு கொள்வோம். சரிதானே? ஆகவே புறச்செவியில யார் வரப்போகுது? செவிச்சோனை, புறச்செவி கால்வாய், செவிப்பறை, மென்செவும் எவ்வளவுக்கு வரப்போகுது? புறச்செவி என்ற பகுதிக்கு வரப்போகுது. நடுச்செவிக்கு என்ன வரப்போகுது? செவிச்சிற்றன்புகள் உத்தேக்கியாவின் குழாயாக காணப்படும். சரிதானே பிள்ளைய? உட்செவியில யார் வரப்போகுது? நத்தை சுருள், செவி நரம்புகள், அரைவட்ட கால்வாய். ஓகே, ஆகவே அப்ப நடுச்செவியில் அமைந்துள்ள காதின் பகுதி எது? என்னது? செவி சிற்றன்புகளும் உத்தேக்கியம் குழாய். ஆகவே அப்ப இதுல தந்தது என்னது? அப்ப உங்களுக்கு உத்தேக்கியாவின் குழாயாக காணப்படும். சரிதானே? ரைட், அடுத்ததை பார்த்துக் கொள்வோம். ரைட், ஆகவே என்னது? உத்தேக்கியாவின் குழாய். அடுத்தது கட்காசம் நோயினால் பாதிக்கப்படும் கண்ணின் பகுதி எது? அப்ப கட்காசம் நோயினால் பாதிக்கப்படுற கண்ணின் பகுதி எது? அதாவது கண் வில்லையாக காணப்படும். என்ன அதாவது கண் வில்லை இருக்கிறது இந்த புரதம் வந்து என்ன இருக்க போது நேர்த்தன்மையாக மாறுறதால எங்களுக்கு வார ஒளி என்னது? அதாவது முழுக்க விழுக்கையில விழ ஏறாம என்னது? தடுக்கப்படும். அதாவது பால் நிறமாக மாறும். பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப என்னது? நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் என்னது? நிறைய பேருக்கு இருக்கிறது நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஆபரேஷன் பண்ணி போறார்கள். சரிதானே? அடுத்தது சமத்துணிவான வேறுபட்ட திரவங்கள் ஒரே மாதிரியான கொள்கலன்களில் நிரப்பப்பட்டுள்ளது. இத்திரவங்களின் அடர்த்தி ஏறு வரிசையில் சரியான. அப்ப அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஃபர்ஸ்டா தெரிஞ்சிருக்க வேணும் அடர்த்தி சமன் என்னது? அடர்த்தி சமன் திணிவின் கீழ் திணிவின் கீழ் கனவளவு. சரிதானே பிள்ளைகள்? அப்ப உங்களுக்கு நான் திருப்பியும் சொல்லிக் கொள்றேன், இவ்வகையான கணக்குகள் வரும்போது உங்களுக்கு சமன்பாடுகள் கிளியரா தெரிஞ்சால் எல்லாம் நீங்க செய்து கொள்ள முடியும். அப்ப இதுல திணிவு மாறேல. இப்ப திணிவு மாறேலன்னு சொன்னால் இவர் அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு கனவளவு என்ன செய்ய வேணும்? குறைய வேணும். கனவளவு குறைஞ்சால் அடர்த்தி கூடும். அப்ப இதுல கனவளவு குறைஞ்சது எது? ஏ ஆக இருக்கும். என்ன ஏக்குத்தான் கனவளவு குறைவா இருக்கு. அப்ப இதுக்குத்தான் அடர்த்தி கூட. வேறு வரிசையில இருந்து அடர்த்தி கூடினது எதுவாக இருக்க போது?
அப்ப இதுல இருந்து ஏ வாரது, இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு ஆன்சர் தான் தந்திருக்கிறாங்க. திரும்ப செக் பண்ணி பார்ப்போம். ரைட். ஆகவே ஆகவே அடர்த்தி குறைஞ்சது யாரா இருக்க போகுது? கனவளவு கூடினால் அடர்த்தி குறைவு. அப்ப அடர்த்தி குறைஞ்சது யாரு? முதலாவது பி. அதுக்கு அடுத்தது யாரு? எங்களுக்கு சி. அடுத்தது யாரு? டி. அடுத்தது ஏ ஆக காணப்படும். அப்ப சரி என்ன? ரைட். ஆகவே உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? ரைட். இப்ப அடுத்தது பார்த்துக் கொள்ளுவோம். பார்ட் 2 சடப்பொருட்களின் அடிப்படை ஆக்க அலகு அணுவாகும். ஆகவே இந்த அட்டவணை பூர்த்தி செய்ய சொல்லி இருக்குது. ரைட். பார்த்துக் கொள்வோம். ரைட். சடப்பொருட்களின் ஆக்க அலகு அணுவாகும். பின்வரும் அட்டவணை பூர்த்தி செய்க. அப்ப சூழல காணப்பட்ட விதத்தை நாங்க எத்தனை வகையா பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று சடப்பொருட்கள், மற்றது என்னது சக்தியாக பிரிக்கப்படும் 2ஆக. சரிதானே? பிறகு பார்த்தோம்னு சொன்னால் இந்த சடப்பொருள்களை மேலும் 2 வகையாக பிரிக்க முடியும். என்னது? ஒன்று தூய பதார்த்தம், மற்றது தூய்மை அற்ற பதார்த்தம் என்று 2 வகையாக பிரிக்க முடியும். சரிதானே? பிறகு இந்த தூய பதார்த்தத்தை 2 வகையாக பிரிக்க முடியும். என்னது? மூலகங்கள், அடுத்தது என்னது? சேர்வைகள். அப்ப மூலகங்கள் கணக்கு சேர்ந்துதான் என்ன வரப்போகுது? சேர்வைகள் வரப்போகுது. மூலகங்களுக்கு அவன் உதாரணம் இருக்கலாம் சோடியம். சேர்வைகளை பார்த்தோம்னு சொன்னால் எதை எழுதிக் கொள்ளலாம் நீங்கள்? மூலகங்களுக்கு கணக்கு சேர்ந்து சோடியம் குளோரைடு, அது ஒரு சேர்வை. அதாவது சோடியமும் குளோரினும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது. மற்றது செப்பு சல்பேட், அதாவது என்னது? செப்பு, கந்தகம், ஆக்சிஜன் ஆக சேர்ந்து உருவாக்கப்பட்ட செப்பு சல்பேட். குளுக்கோஸ் C6H12O6, ஓகே, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் சேர்ந்து உருவாக்கப்பட்டது. ஓகே. ஆகவே அப்ப சோடியம் குளோரைடு NaCl, CuSO4 செப்பு சல்பேட், குளுக்கோஸ் C6H12O6 ஆக இருக்கும். ஆகவே அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ரைட். ஆகவே மூலகங்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்டதுதான் சேர்வைகளாக காணப்படும். இந்த தூய்மையற்ற பதார்த்தங்களை நாங்க இன்னொரு பேர் சொல்லிக் கொள்ளலாம். என்னண்டு? கலவைகள் என்று சொல்லிக் கொள்ள முடியும். ஆகவே கலவைகளை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று ஏகவின கலவை, மற்ற என்ன இருக்க போது? பல்லின கலவையாக காணப்பட போகுது. சரிதான பிள்ளைகள்? ஆகவே இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, அடுத்ததை பார்த்துக் கொள்வோம். ரைட். அணுவின் கட்டமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. ஆகவே XYZ ஆகியன அணுவின் உபத்தன் துணிக்கைகளை பெயரிடுக. ஆகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். என்னது? சக்தி மட்டத்துல இவ்வளவு இருக்கிறது யாரா இருக்க போகுது உங்களுக்கு? இலத்திரன். ஆகவே Z வந்து இலத்திரனாக இருக்கும். X வந்து என்னது? புரோத்திரன், மற்றது Y வந்து நியூட்ரனாக காணப்படும். எழுதி கொள்ளுங்க. நான் எழுதியல. ரைட். PQ ஆகிய பகுதிகளை பெயரிடுக. என்னது? P வந்து என்ன இருக்க போது? சக்தி மட்டம். என்ன சக்தி மட்டம்? Q வந்து என்ன இருக்க போது? கருவாக காணப்பெற போகுது. இங்கு அணுவில் எத்தனை மறையேற்ற துணிக்கைகள் காணப்படுகிறது? மறையேற்ற துணிக்கைகள் மீன்ஸ் என்னது? இலத்திரன்கள். என்ன? ஆகவே இங்க எத்தனை இலத்திரங்கள் காணப்பட போது? 2, 4, 6, 8. என்ன? ஆகவே 8 காணப்படும். இங்கு காணப்படும் எக்ஸ் துணிக்கைகளின் எண்ணிக்கை, அதாவது நான் புரோத்திரன் எடுத்த நான், ஆகவே இலத்திரன் எத்தனைக்கு சமன்? நடுநிலை அணுவாக இருக்கும் பொழுது புரோத்திரன்களின் எண்ணிக்கைக்கு சமன். என்ன? ஆகவே அது 8ஆக இருக்கும் பொழுது இலத்திரன்கள், புரோத்திரன்களும் எத்தனையாக இருக்கும்? 8ஆக காணப்படும். ஆனா இந்த கேள்வியில கொஞ்சம் கிளியரா கேட்கல XY. ஆகவே அவன் மென்ஷன் பண்ணது எக்ஸ் புரோத்திரன்களாக காணப்படும். சரிதானே? ரைட். அநேகமா அப்படி கன்ஃபியூஸ் பண்ண வராது வேற பேப்பர்ஸ். ரைட், பார்த்துக்கொள்வோம். அடுத்தது, ஓர் மூலகத்திற்கு தனித்துவமானது அணுவண்ணா அல்லது திணிவண்ணா? அப்ப ஒரு மூலகத்துக்கு தனித்துவமானதுன்னு இருக்க போது அணுவன். அது எப்பவுமே மாறாது. அது ஒரு மூலகத்துக்கு, இப்ப சோடியம் சொன்னால் சோடியத்துக்கு அணுவன் 11 சொன்னால் சோடியத்துக்கு மட்டும்தான் காணப்படும். சரிதானே? வேற எந்த ஒரு அணுவுக்குமே என்னது? மூலகத்துக்குமே காணப்படாது. சரிதானே? ரைட். அடுத்தது,
பின்வரும் மூலகங்களின் குறியீடுகளை எழுதுக. ஆகவே முதலாவது என்னது? சோடியம். ஆகவே Na சோடியமாக காணப்படும். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா என்னது? சிலிக்கன். சிலிக்கன் என்ன வரப்போகுது பிள்ளைகள்? Si சிலிக்கன். அடுத்தது நாகம். நாகம் Za. அடுத்தது மெக்னீசியம் Mg. அடுத்தது ஃபெரம். ஃபெரமீன்ஸ் என்ன பிள்ளைகள்? இரும்பு Fe. அடுத்தது கியூப்ரம், அதாவது என்னது? செப்பு, கொப்பர் Cu. சரிதானே? இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்தது பார்ப்போம். பின்வரும் மூலக்கூறுகளின் குறியீடுகளை எழுதுக. முதலாவது என்னது? குளுக்கோஸ் C6H12O. இருக்கு. அடுத்தது அசெப்டிக் அமிலம் என்னது? CH3. அசெட்டிக் அமிலம் என்றது என்ன பிள்ளைகள்? வினாகிரியன். ஆகவே CH3 C OOH. அடுத்தது கார்பனீர் ஆக்சைடு. அது உங்களுக்கு நல்லா தெரியும். CH3 கிளியர். அடுத்தது கார்பனீர் ஆக்சைடு என்னது? CO2. ஓகே. அடுத்தது நீர் H2O. சரிதானே? அடுத்தது ஓசோன் என்னது? O3. 3 ஆக்சிஜன்கள் சேர்ந்துதான் என்னது? ஓசோன் ஆக்கப்பட்டது. ஆகவே O3 ஆக காணப்படும். சரிதானே? அடுத்தது பார்த்துக் கொள்வோம். நுண்ணங்கிகள் என்னது? உயிரங்கிகளை நுண்ணங்கிகள் அல்லது பேரங்கிகள் என்று அழைக்கப்படும். அதுல பார்ப்போம். முதலாவது என்னது? நுண்ணங்கி என்றால் என்ன? அப்ப நுண்ணங்கின்னு சொன்னா என்ன பிள்ளைகள்? தனிக்கலத்தால் அல்லது பல்கலத்தால் ஆக்கப்பட்டது என்னது? வெற்று கண்ணுக்கு புலப்படாத அங்கிகள் தான் நாங்க என்ன சொல்ல போறோம்? நுண்ணங்கிகள் என்று சொல்லிக் கொள்ள போறோம். ஓகே. அதாவது நுணுக்கு காட்டிக்குரியது. நுணுக்கு காட்டியின் ஊடாகத்தான் அதனை நாங்கள் அவதானிச்சு கொள்ள முடியும். ஆகவே தனிக்கலத்தால் அல்லது பல்கலத்தால் ஆக்கப்பட்ட தனித்து காணப்படும் பொழுது வெற்று கண்ணுக்கு தனித்து காணப்படும் பொழுது அந்த சொல்லும் இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளுங்க. தனித்து காணப்படும் பொழுது என்னது? வெற்று கண்ணுக்கு தென்படாத நுணுக்கு காட்டிக்குரிய அங்கிகள் தான் நாங்க என்ன சொல்லிக் கொள்ள போறோம் பிள்ளைகள்? நுண்ணங்கிகள் என்று சொல்லிக் கொள்ள போறோம். சரிதானே? ஆகவே இப்ப அடுத்த கேள்வி தரப்பட்ட நுண்ணங்கிகளை இனம் காண்க. ஓகே. முதலாவது என்னது? பாக்டீரியா. இரண்டாவது அமீபா. அடுத்தது வைரஸ். அடுத்தது பாரமேசியம். அடுத்து என்னது? ஃபங்கஸ், அதாவது மியூக்கர். அடுத்தது என்ன? கிளாமிடோமோனஸ், அதாவது அல்காவாக காணப்படும். அடுத்தது பார்ப்போம். பின்வரும் கூற்றுக்களுக்கு பொருத்தமான சொற்பதங்களை எழுதுக. முதலாவது, ஒரு நுண்ணங்கியின் உடலினுள் உற்பத்தி செய்யப்படுகின்றது. மற்றொரு நுண்ணங்கியை அழிக்க கூடிய அல்லது செறிவடை செய்யக்கூடியதுமான ரசாயன பதார்த்தம். நலிவடையக்கூடிய. சரிதானே?
ஆகவே எதுவாக இருக்க போது நுண்ணுயிர் கொல்லிகளாக காணப்படும். அடுத்தது குறைந்த தரத்தில் உலோகத்துக்களில் இருந்து நுண்ணங்கிகளை பயன்படுத்தி வினைத்திறனாக உலோகங்களை பிரித்தெடுத்தல் என்னவா இருக்க போது உயிரியல் நீர்முறை அறுப்பு, அதாவது பயோலஜிங் என்று சொல்லிக் கொள்றோம். அடுத்தது நுண்ணங்கிகளை பயன்படுத்தி சூழல் மாசாக்கிலே அகற்றும் தொழில்நுட்பம் என்னன்னு சொல்லிக்கொள்ள போறோம் உயிரியல் பரிகலைப்பு. பிள்ளைகள் இதுல இப்படி கேள்வி கேட்டிருக்குது, ஆனால் உங்களுக்கு எக்ஸாமுக்கு இப்படி இப்படி இப்படியும் கேட்கலாம். ஆனால் என்னது உயிரியல் பரிகரிப்பு என்றால் என்ன, உயிரியல் நீர்முறை அரிப்பு என்றால் என்று கேட்டால் உங்களுக்கு இந்த டெபினிஷன் கட்டாயம் வர விளக்கணும் நீங்கள் பாடமாக்கி கட்டாயம் இருக்க வேணும். சரிதானே பிள்ளைகள்? அடுத்தது பின்வருவற்றுடன் தொடர்புடைய நோய்களை இனம் காண்க. முதலாவது தாவரத்தின் தாவரத்தின் கால் பகுதி மற்ற மவுளவுளானவா கால் பகுதி பாதிக்கப்படுதல் எதுவாக இருக்க போது வாடலாக காணப்படும். உங்களுக்கு என்னது நீர் கொண்டு செல்லக்கூடிய இயலாமை இருக்கும். என்னது அதாவது காலையும் என்னது நீரையும் கனிப்புழுக்களையும் என்னது மேல் நோக்கி கொண்டு செல்றது என்ன. ஆகவே அவ்வகையாக நீர் கொண்டு செல்லாட்டி என்ன சேர்ந்து ஆறும் வாடிடும். ஆகவே வாடல். அடுத்தது தாவர இலைகள் மீது என்னது கபில நிறமான புள்ளிகள் தோன்றி பின்னர் கருப்பு நிறமாக மாறல் என்னவருக்கு பெற்றுக்கூற்று வருது. அடுத்தது மழையினால் பெறப்படும் நோய் ஏற்கனவே அது டிபார்ட்மெண்ட்ல எனக்கு வந்தது லிஸ்மேனியாவாக காணப்படும். அடுத்தது ஒளித்தொகுப்பை மேற்கொள்ளக்கூடிய நுண்ணங்கி கூட்டம் எதுவாக இருக்கும் பிள்ளைகள் அல்காவாக காணப்படும். சரிதானே பிள்ளைகள்? அடுத்தது பார்ப்போம். பின்வரும் உணவு பழுதல் வகைக்குரிய பொருத்தமான சொல்லை எழுதுக. ஏற்கனவே பான்வெளியில இதே மாதிரி கேள்வி வந்தது பிள்ளைகள், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் எனக்கு திருப்பி சொல்லிக் கொள்றேன். புரத உணவு பழுதடைதல். ஆகவே நாங்க என்ன சொன்னோம் அழுகல் அடைதல். அடுத்து கார்போஹைட்ரேட் உணவு நுண்ணங்கிகளால பழுதடைவது நாங்க என்ன சொல்லிக் கொள்ள போறோம் நொதித்தல். அடுத்தது லிப்பிட் உணவுகள் நுண்ணங்கிகளால் பழுதடைகிறது நாங்க என்ன சொல்ல போறோம் பாண்டல் அடைதல் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள போறோம். சரிதானே? ரைட். அடுத்தது பார்த்துக் கொள்ளுவோம்.